வீட்டு சாம்பார். Yeah, yeah, yeah. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் வேர்ல்ட் ஸ்கோப். எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போன வீடியோ தான். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு காஃபி சாப்பிட்டுட்டு தான் டே அன்றைக்கி வந்து ஸ்டார்ட்டே ஆச்சு. பார்த்திங்கன்னா புளியோதரை கிட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. நைட்டே பாதி பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருந்தார். அவர் தான் அந்த கத்திரிக்காய் கூட்டும் பண்ணியிருந்தார். நான் 10வதுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சின்னவர் எந்திரிச்சிட்டு வந்து சாதத்தை எப்படி சாப்பிட்டுட்ருக்காருன்னு பாருங்களேன். அம்மா வந்து இங்கிட்டு சாதத்தை கிளறிக்கிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் பண்ணது வந்து பத்தாது, அதனால தான் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் பாருங்க காலையில் எந்திரிச்சு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கார். இதுதாங்க அவர் பண்ணது. இது பத்தாது, ஏன்னா என் மாமனார் மாமியார் அவங்களும் வராங்களா, அதனால் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கோம். டோராவின் பயணங்கள் மாதிரி எங்களோட பயணம் அன்றைக்கி எப்படின்னா ஆட்டோ, பஸ்ஸு, காரு இப்படின்னு போச்சு. ரிட்டனும் அதே மாதிரி தான், காரு, பஸ்ஸு, ஆட்டோ அப்படின்னு மாறிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டு சாம்பார். அவங்க அம்மா வீட்டு சமையலாம் அதை தான் சொல்கிறாரு. என் மாமியார் வந்து இட்லி அப்புறம் சட்னி இதுங்கெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. கார்லேயே டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு காஃபி வந்து ரொம்ப அடிக்டாக இருக்கேன். அதை வந்து மறக்கவும் முடியலை. நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாகவே நாங்கள் இப்படி தான் சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணி கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் போகிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அதேமாதிரி நாங்கள் சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது லன்ச் டைம் தாண்டி தான் நாங்கள் வெளியே வருவோம். அதனால் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா குட்டீஸுகளை வச்சுட்டு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நம்ம கொண்டு போய் நம்ம ஃப்ரீயாக கோயில்லையே உட்காந்து சாப்பிட்டு வர்றதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதனால் நாங்கள் இப்படி தான் கொண்டு போயிட்டு வரோம். இதுவுமே நல்லா இருக்குங்க. அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. எங்கள் கோயில் பார்த்திங்கன்னா கோயில்பட்டி, கழுகுமலை, குருவிகுளம். எக்ஸாக்ட் கோயில் இருக்கிறது வந்து குருவிகுளத்தில் தான் இருக்குது. போகிற வழியிலே பதனி இளநியெல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பதனி சாப்பிட்டு. நான் பதனி வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது. பதனி சாப்பிட்டு தான் அடுத்து ட்ராவல் கண்டினியூ ஆக போகுது. எங்கள் அப்பா வீட்டு கோயிலும் மாமனார் வீட்டு கோயிலும் ஒரே சாமி தான், ஐயனார். ஆனால் பேர் தான் டிஃப்ரெண்ட். எங்கள் அப்பா வீட்டு பார்த்திங்கன்னா கைக்கொண்ட ஐயனார், இங்கே வந்து யானைமலை ஐயனார். குருவிகுளத்தில் வந்து யானைமலை இருக்குது. அந்த மலை, இந்த கோயிலுக்கு பேக் சைடில் மலை இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது யானைமலை மாதிரி இருக்கும். அதனால் இந்த கோயிலுக்கு பேர் யானைமலை ஐயனார். சின்னவர் பார்த்திங்களா, அவங்க அத்தைகிட்டேருந்து பெல் அடிக்கணுமா, அந்த பெல் அடிச்சுக்கிட்டு இருந்தார். நாங்கள் சிவன் ராத்திரிக்கு அடுத்த நாள் அந்த காலையில் போயிருந்தோம். கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்தது. ஐயனார், பூர்ணகலா, புஷ்பகலா அதுதாங்க. எங்கள் அப்பா வீட்டு சாமியிலையும் கைக்கொண்ட ஐயனார், பூர்ணகலா, புஷ்பகலா அவங்க தான் இருப்பாங்க.
சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ 61 பந்தி 21 சம்திங் சொல்லுவாங்க என் மாமனார். அது நம்மளுக்கு ஆவல்ல. ஐயனார் வந்து உள்ள, வெளியில் வந்து கருப்பசாமிக்கு தான் அந்த கோழி ஆடு இதுங்களை பலி கொடுக்குறது எல்லாமே. இது சமைச்சு சாப்பிட்டு உள்ளே போக மாட்டாங்க, ஏன்னா அது வெஜ்ஜு சாமி, இவர் நான்வெஜ் சாமி, அதனால உள்ளே போக மாட்டாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ சைடில் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்ல அரச மரங்கள் நிறையா இருக்கும். இந்த ஐஸுக்கு தாங்க அத்தனை முத்தம் கொடுத்தாரு இவர். அந்த ஐஸு வாங்கி கொடுக்குறதுக்கு எல்லாருக்கும் கிஸ் பண்ணிட்டு தான் ஐஸ் வாங்கியிருக்காரு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் தண்ணி இருந்துச்சா, சரின்ட்டு அங்கே போய் ரொம்ப நாள் இங்கே போனதே இல்லை, வருவோம் ஆனால் போக மாட்டோம். இந்த தடவை அங்கே போவோம் அப்படின்ட்டு போயிருந்தோம். போயிட்டு தான் வியூ எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே போனேன், அந்த பாதி தூரம் போனேன் மலைக்கு. அது சூப்பராக இருந்ததுங்க. பாருங்களேன் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் வந்து நான் வாய்ஸ் கட் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த காற்று வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மதியம் 12 மணிக்கிட்ட இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் நான் வீடியோ எடுத்தேன் அந்த இடத்துல. ஆனால் வெயில் சுத்தமாக தெரியலைங்க, ஏன்னா அந்த காற்றோட எஃபெக்ட் வந்து வெயிலுக்கு வந்து தெரியலை. சூப்பராக இருந்தது. ரிட்டர்ன் அடுத்து இன்னொரு பெண் தெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம். இது வந்து அப்படியே கோயிலுக்கு பேக் சைடில் எடுத்திருப்பேன், ஏன்னா அந்த மழை தெரியறதுக்காண்டி. சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இந்த மலை தாங்க ஐயனார் ஆனைமலைன்னு சொன்னது. இது வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த யானை சேஃபில் இருக்கும். அடுத்து வந்து திருவிடையம்மன் கோயில். இது வந்து பெண் தெய்வம். அங்கேருந்து ஊருக்குள்ளே வரணும். இது ஊருக்கு வெளியில், இது ஊருக்குள்ளே, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த வட்டம் ஃபஸ்ட் டைம், நான் இத்தனை வருஷத்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு அன்னதானம் போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எப்போயுமே சாப்பாடு கொண்டு வந்துடுவோம்னு சொன்னோம்ல, இந்த வட்டம் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே பண்ணது. அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்ததை அவங்ககிட்டயே கொடுத்து அன்னதானத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதை முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்குள்ளே வந்து சின்ன ஐயன்னு சொல்லி சிவன் தான், லிங்கம் தான் இருக்கும். அங்கே தான் சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த சிங்கத்து மேலே அந்த பசங்க விளாட்றதை பாருங்களேன். சேட்டை இந்த சின்ன குட்டியை ஃபோட்டோவுக்கு நில்றா உட்கார்றான்னா உட்காரவே மாட்டேன்ட்டான். சாமி அடிக்க போயிட்டாங்க, சாமி அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. பாருங்களேன், ஒரு ஃபோட்டோவுக்கு நில்லுடா அப்படின்னதுக்கு இந்த சிங்கத்துக்கு அந்த சிங்கத்துக்கு மாறி மாறி விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அத்தை பொண்ணு கூடயும் சேர்ந்து ரகலை பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி தாங்க பண்ணிடுறோம். ஒரு ஃபோட்டோவும் நிற்க மாட்டேன்றான். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களாம் எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகேங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.